ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, எங்கள் குலதெய்வம் மொண்டிபாளையம் வெங்கடேச பெருமாள் கோயிலில் தான் இருக்கோம். இப்போ இந்த நம்ம குலதெய்வ கோயில் சாமி கும்பிட்டு இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் திவ்ய தரிசனம் பார்த்துட்டு, அருமையான தரிசனம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாம் பேங்காக் போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு அதுவும் சனிக்கிழமையாக இருக்குன்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பேங்காக் போக போகிறோம். நமக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டு. வாங்க, இங்கேருந்து நாம் திருச்சி போவோம். ஹலோ ஃப்ரெண்ட், குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட் 11 மணிக்கு தான். திருச்சி ஏர்போர்ட்டுங்க செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. பாருங்கள், முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க கோபுரம். ஹலோ ஃப்ரெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட உள்ளே வந்த உடனே அற்புதமாக இருக்குங்க, அழகாக பாருங்கள், சான்ஸே இல்லை. ஃப்ரெண்டு எப்படியோ ஒரு வழியாக செக்யூரிட்டி செக்இன் முடிச்சாச்சுங்க. போர்டிங் கொடுக்குற இடத்துலையேங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்டு குறைஞ்சி எடுக்கிறானுங்க. இமிக்ரேஷனில் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் போர்டிங்கில் கேட்குறானுங்க. தலைவலியாக போயிடுச்சுங்க. செக்யூரிட்டி செக்கிங் முடித்து உக்காந்தோம். பார்த்தா ஃப்ளைட் 50 மினிட்ஸ் டிலேவான். சரி, லான்ச் இருக்கான்னு பார்த்தா இங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் லான்ச்சே இல்லைங்க. பசி வேறு. சரி, அதை எதாவது சாப்பிட்லாமான்னு பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். இதில் ஒரு பியூட்டி என்னென்னாங்க, இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் பாருங்க, கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒரு பொட்டி கடை இருக்குது. அது ஊர்பட்ட ரேட்டு. நல்லா இல்லை, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அதனால் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்குவோம். வேணுங்கிற வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன பப்ஸ் அளவுக்குண்ணே? 150. இது சமோசா 100 ரூபா. இது 100 ரூபாவா? இது 350. சூடாக இருக்கும். இது வேற என்ன கம்மி ரேட்ல இருக்குது? டீ காஃபி இருக்குது, சாண்ட்விச் இருக்குது. எவ்வளோ? டீ 100 ரூபா. சாண்ட்விச் சிக்கன் 300 ரூபாங்க, வெஜ்ஜு 250 ரூபா. என்ன செய்யலாம்? வாட்டர் பாட்டில் 20 ரூபாங்க. எனக்கு அது வேணும். அவங்க வீடியோ எடுத்தாங்க, நான் சைடில் தான் சும்மா 70 ரூபாயா? இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் ஒரு லான்ச் இல்லையே. எப்படியும் 11:30 தான் கேட்டு திறப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போயே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஃப்ளைட் ஏறிட்டு இடம் கிடச்சா படுத்து தூங்க வேண்டியதான், இல்லைன்னா உக்காந்துட்டாவது தூங்கிட்டாவது வரவனுங்க. எனக்கு ரேட்டை கேட்ட உடனே பசியே போயிடுச்சு. ஃப்ரெண்ட், நான் தான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர். நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கேன். ஃப்ளைட்டுக்குள்ளே போகும். நான் தான் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட், லக்கி என்னென்னா, எனக்கு சீட்டு ஃப்ரண்ட்டில் முன்னாடி 2வது அளவில் கிடச்சிருச்சு சீட்டு. பியூட்டி என்னென்னா பார்த்திங்கன்னா விண்டோ சீட்டு.
ஃப்ளைட் மூவ் ஆயிடுச்சுங்க. பாருங்க, இதுதான் திருச்சி ஏர்போர்ட்டோட பேக் சைடு வியூ. திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பட் ஆனால் ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அளவுக்கு இன்னும் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா வரலைங்க. event of an emergency landing on water, slide rafts are located at all exits, except exit B, except exit B. இமிக்ரேஷன்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. பாஸ்போர்ட்டை கொடுத்தோம். பார்த்திங்கன்னா அவங்க ரூம் புக்கிங்கோ இல்லை ஃப்ளைட் ரிட்டர்ன் டிக்கெட்டோ எதுவுமே அவங்க கேட்க கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொன்னாங்க, ஸ்டாம்ப் அடித்தாங்க, வெளியில் தட்டி விட்டாங்க. இமிக்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சுது.